வெற்றி உண்டு. 1.25 ஆண்டுக்குள்ளே நடந்துடும். மகிழ்ச்சியாக வந்து சேரும். இந்த மகளே சர்வ சக்தியும் பெறுவாய். கர்மசாமிக்கு திருவாரூர் திருவாரூர் உடம்புல ஒரு இடத்துல யாருக்கு வீக்கம் இருக்க? யாருக்கு? உடலில் யாருக்கு ஒரு இடத்தில் வீக்கம் இருக்கிறது? வீட்டில் உள்ளவங்களுக்கா அங்கே வந்திருக்கவங்களுக்கா? மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி காட்டு வந்தது யாரு? யாரை பற்றி நான் கேட்க வந்திருக்கேன்? ஒய்ஃபில் என்னடா பிரச்சனை? கால் வந்துட்டு வா, பக்கத்தில் வாங்க. நீங்கள் எந்த ஊர்? வாங்க பக்கத்தில். அப்படி நினைக்காங்க. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன்னுடைய மனைவியினுடைய மனநிலைகளை பார்த்தேன். செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிக்கா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ ஃபோன் பண்ணும் பொழுது சுவிட்ச் ஆஃப் பண்ணு வரும், அதில் டவர் இல்லைன்னு வரும். வந்துச்சா? ஆனால் சந்தேகப்பட்டது உண்மையா பொய்யா அப்படிங்கிற ஒரு நிலை எனக்கு தெரியணும் என்பது உன்னுடைய கருத்து. மாதத்தில் ஒரு முறை மார்பகத்தின் மேல் பகுதியில் ஒரு சிறிய வீக்கம் வந்து தோன்றி அவளுக்கு மறையும். இது அவளுடைய உடல்நிலையின் பக்கம். அவளுடைய மனநிலைகளில் ஒழுக்க குறைவான நட்பு இருக்கிறது உண்மையா? அப்படி இல்லையா? அப்படின்னு இருந்தால் தான் நான் அவளோட வாழ முடியும் என்பது உன்னுடைய கருத்து. அப்படி சந்தேகத்துக்குரிய நிலைமை இல்லை என்பதை புரிந்து கொள். சந்தேகத்துக்குரிய நிலைமை இல்லை. அதனால் தேவையில்லாத விஷயம் வேண்டாம். வேற உனக்கு என்ன வேணும்? வீட்டை பற்றி பேசுறதுக்கு 2.25 ஆண்டுகள் இருக்கு. கால் வந்துட்டு வா, வந்து உட்கார். வேற என்ன ஐயப்பாடு சந்தேகம்? ஆனால் நீ வந்து இந்த விஷயத்தில் கவனமாயிரு. 2.25 ஆண்டுகள் பொறுமையாயிரு. எதுக்கு? அதெல்லாம் சரியாயிரும். அதில் குழப்பமே தேவையில்லை. நல்லாயிரும். அது மாதத்தில் ஒரு முறை வந்து மறையும். அது நிலையானது அல்ல. போய்க்கலாம். கர்மசாமிக்கு தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாப்பா, என்ன வேணும்? ஒட்ட மாட்டுக்கு சாமியே ஒட்ட மாட்டுக்கு. நில்லுங்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? கால் வந்துட்டு வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? நொண்டி வாரம். யாருன்னு கேட்கணும். உட்காருங்க. எந்த ஊரியா? உங்களுடைய குலதெய்வம் திருவாரூரில் இருக்கா? வெளியூரில் இருக்கு. என்ன சாமி? சரி. பாலமுனியா நொண்டி முனியா? கால் வந்துட்டு வரலாம். அதான் திருவாரூருக்குள்ளே பார்த்தேன். உன் தெய்வம் அங்கேருந்து வரலையே, அதான் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் கிரக சஞ்சாரம் நடந்துக்கிட்டு இருக்குப்பா. அதனால் கல்யாண விஷயமாக எடுக்கிற முடிவுகள் மன உபாதைக்குரியதும் குழப்பத்துக்குரியதுமாக நடக்கும். நம் மனதுக்கு மாறுபட்ட செயலாக வந்துவிடக்கூடாது என்ற பயம் இருக்கும். அதுக்கு சில நட்புகள் காரணமாக இருக்கும். அதுக்கு கிரகமா உண்மையான மனநிலையா என்ற குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்கும். கால் வந்துட்டோம். தம்பி சாப்பிட்டு போங்க. அதனால் இந்த நிலைகளில் மாற்றம் கிடைக்குமா? கர்மசாமி, ஆடி 30க்குள் மனநிலைகள் மாறும். திருமணம் ஆவணியில் நிறைவேறும். பக்கத்தில் வரலாம். மாற்றணுமா வேண்டாமா? அவளுக்கு முறையான திருமணம் நடக்கும்ப்பா. பையனை பற்றி அடுத்த உத்தரவில் பேசுவோம். கர்மசாமிக்கு ஏக்கா வா 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 வா. என்ன செய்யணும்? பையனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குது. அது பெரிய பையன். எது? இந்த பையன். இன்னொரு பையன் மெட்ராஸில் இருக்கான். கால் வந்துட்டு வரலாம்.
ரயில் சட்டம் என்னென்னு காட்டுமா? ஓகே. நீங்கள் இருக்கிற பதிக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? மெட்ராஸில் மன்னார்குடி. இது நாங்கள் இடமேலையூர், மன்னாரில் ரயில். இப்போ நீங்கள் வாழ்ந்தது எங்கே? இடமேலையூரில் தான் வாழ்கிறோம். மன்னார்குடிக்கும் பக்கம் திருவாரூர் மாவட்டம். சரி, கால் அனுப்புவாங்க. உட்காருமா. குழந்தை பாக்கியத்தை பற்றி நான் கேட்டேன். அந்த பெண்ணுடைய உடலை போய் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தீர்களா? பார்த்தோம், 4 கழிச்சு இருக்குன்னு சொன்னாங்க. 4 கொஞ்சம் நாளாகவும் இருக்குன்னு சொன்னாங்களாம் டாக்டர். இது 10 வருஷம் ஆகிட்டு இருக்காங்க. ஆம்பளை பையன் பிறப்பான், வீரகர்ப்பசாமின்னு பேர் வச்சுக்கோ. கர்ப்பசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. யாருக்குன்னு கேட்டுட்டு தான் கூப்பிடணும். சரி, கரெக்டு. கால் ஒன்று போய்ட்டு வேலை போய்ட்டு. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. வரலாம். முருகப்பெருமான் கோயில் எங்கப்பா இருக்கு? அங்கே இருக்கா? என்ன அது உங்கள் ஊர் கோயிலா? அப்படியா? யார் கட்டியிருக்கா? முருகப்பெருமான் தானா? சக்திவேல்னு ஒருத்தர் கட்டியிருக்கிறார். ஏன் அப்படி கேட்குறேன்னு சொன்னால், நீ வரும்பொழுது மயில் பறந்து வந்துச்சு, அதான் நான் கேட்டேன். உனக்கு என்ன வேணும் இப்போ? நீங்கள் பேசல, நான் பேசணுமா? கால் வந்துட்டு வரலாம். உட்கார், நல்ல கண்ணை முடிக்க. நுரையீரல் சம்பந்தமாக டாக்டர்கிட்ட போய் ஏதாவது பார்த்தீங்களாப்பா? கொஞ்சம் பார்த்துக்கா மகனே. பாதிப்பு ஒன்றும் வராது, ஆனால் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மூச்சு சம்பந்தமான பிணி எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு முன்கூட்டி உனக்கு நான் சொல்கிறேன். இதை முதல்லையே நீ தெரிஞ்சு நடந்து கொள். உன்னுடைய தொழிலுக்கு தடையாக மாந்திரிகம் எதுவும் நடந்திருக்கான்னு பார்த்தேன். அப்படி எதுவும் நடக்கலை. கிரகநிலையின் காரணத்தினால் இப்பொழுது 1.25 ஆண்டுகளாக உனக்கு நஷ்டமும் கடனும் தான் இருக்கும். உண்மையா இல்லையா? இவைகளிலிருந்து மாற்றி உன்னை நல்லா வாழ வச்சுட்டு இருந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு யாருன்னு பார்க்கணுமே. சரி, மனைவி வழியில் கணவனை பிரிந்த மங்கையர்கள் யாரும் உண்டுமா? தெரியலையா? எப்படி தெரியல? கைம்பெண், கணவனை இழந்தவள், கணவனை பிரிந்தவள். கணவனை இழந்தால் விதவை என்ற அர்த்தம், பிரிந்தால் கைம்பெண் என்று அர்த்தம் இல்லை. சரிந்தா. ஏன் கேட்குறோம்னா, அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆத்மா ஒன்று வருது. அந்த ஆத்மா கணவனை பிரிந்து போன ஒரு ஆன்மா, 2 தலைமுறைகளுக்கு உட்பட்டது. அதை நீங்கள் வணங்க வேண்டிய நிலை உன்னுடைய மனைவியுடைய வழியில் இருக்குது. அதை வணங்கினால் வெற்றி கிடைக்கும். சந்தோஷமா இருங்க. இந்தா பணம் வச்சுக்கா, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு தஞ்சாவூர். அது தஞ்சாவூர் மாவட்டம் பூரா வந்துடாதீங்க. தஞ்சாவூர் மட்டும். நீங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஆனாச்சு. தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே. என்ன மயனுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. என்ன தூங்குதிய? சரி, இப்போ நுழையாதீங்க. அங்கே இருக்கு சொல்லுங்க. ஐயா பெரிய யாருக்கு வழக்கு? என்ன வழக்கு? உட்கார்ந்து காக்கா, நல்லா உட்கார். சுவாமியே, ஹரிஹர சுதரே
அநாத ரட்சகரே, எங்கும் நிறைந்த பரம்பொருளே, உன் மகனுடைய வழக்கில் உன் மகன் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டது. அதனால் தண்டனையை பெறுவானா அல்லது வழக்கறிஞருடைய பேர் உதவியினால் விடுதலை பெறுவானாங்கிற குழப்பம் உன் மனதில் உள்ளது. கால் வந்துட்டுவான். வீரனாருங்கிற தெய்வத்துக்கும் உங்களுக்கும் தொடர்பு உண்டுமா? ஆடு எதுவும் வெட்ட வேண்டியது இருக்கா? வெட்டி எவ்வளோ காலம் ஆச்சு? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. ஒரு பரமரத்து அடியில வீரனார் இருப்பாரம்மா, ஐயனார் கூட்டத்தில் 61 பந்தியும் இருக்குதம்மா, உள்ளே இருக்கும் பேச்சு தாயும்டா, கூட இருப்பா காமாட்சி ஒருத்தியும், வெள்ளையாத்தாளுங்கிற வீட்டு தெய்வம் ஒன்றும் குடியிருக்கு அங்கே. கால் வந்துட்டு வா. அப்படியா? வர வச்சு சேர்த்து வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு இந்தா மகளே, இணைந்து வாழ்வார்கள், கூட்டு போவான், வெற்றி உண்டு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு யாரு? வெளிநாடு சம்பந்தமாக யாரு கல்வி கேட்டு வந்தீங்களா? பாஸ்போர்ட் யாரும் எடுத்து வச்சிருக்கீங்களாப்பா? வேலை சம்பந்தமாக யார் கேட்டு வந்தா? வாங்க. என்னடா படிச்சிருக்க தம்பி? பாஸ்போர்ட் எடுத்துக்கா. வெளிநாட்டில் தான் உனக்கு வேலை கிடைக்கிறது மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதுவே வெற்றியாக நடக்கும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. டக்குன்னு இங்கேயே உட்காந்துட்டியே. நமக்கு வேணாம் பெரியவங்க ஒருத்தர் இருக்கான, அவனை கும்பிட வேண்டாமா அந்த உலகத்தில்? என்னப்பா வேணும்? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நீ உட்கார். என்ன பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்க? ரயில்வே. வா, கண்ண மூடு. ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்குள் இந்தியாவா வெளிநாடா என்று உனக்கு நிர்ணயிக்கப்படும். சந்தேகப்படாமல் எக்ஸாம் எழுதிக்கா. ஜெயிச்சு தரத்துக்கு வழிவகுத்து தரேன். இந்தா, நல்லா வெற்றி உண்டுப்பா. ஜனவரி 20 வரை டைம் இருக்குது. என்ன சக்தி சொருபமாக இருக்கு. வெற்றி உண்டு. சாப்பிட்டு போங்க அப்பா. கர்மசாமிக்கு குல தெய்வம் மாகாளி கொண்டாடுதேன். என்னடா வேணும்? மாவாட்டுதா? வேண்டாம். எந்த ஊர் உனக்கு? அங்கே உட்காரு. அதான் நான் கூப்பிடுறதையே. கர்மசாமிக்கு பட்டுக்கோட்டை. அங்கும் இங்கும் எனாதபடி நின்ற ஜோதியாய் நிலைத்த பரம் பொருள். கம்ப்யூட்டர் வாங்க, கம்ப்யூட்டர் வாங்க. கால் வந்துட்டு வரலாம். உங்களுக்கு பட்டுக்கோட்டையா? பேராவூரணி. தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில கடற்கரை ஓரம் உங்கள் ஊர். ஏன் பட்டுக்கோட்டைன்னு எனக்கு கூப்பிட தெரியாது, இல்லைன்னா பேராவூரணி எனக்கு கூப்பிட தெரியாதா? அதெல்லாம் பார்த்தேன். கண்ணை முடிக்காமா? உனக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாமல் காப்பாற்றித்தரேன். மனதில் கொஞ்சம் கூட கவலை வச்சுக்கிட வேண்டாம். மறைமுகமாக இருக்கிற தீராத நோய் இருக்குது. என்னைக்காவது நம்மளை போட்டு தள்ளிடுவோங்கிற ஒரு உள்பயம் உன் உள்ளத்தில் இருக்குது. அப்படி நடக்காது. 12 ஆண்டுகளுக்கு நான் கொடுத்த வாக்குப்படி உன்னை காப்பாற்றிடுவேன். கால் வந்துட்டு வரலாம்.
உன் வீட்டுக்குள்ள ஒரு பெண் தேவதை வருது, அது யாருப்பா? ஆனால் ஒரு பெண் தேவதை வருது வீட்டில் பிள்ளைய தங்கச்சி ஏதோ ஒரு பிள்ளை இருந்தாலும் சொல்கிறாரு. அதுகளை நீங்கள் முறையாக நடந்துக்கிடலையே. அதுக்கு உங்களுக்கு விவரம் தெரியாமல் விட்டேன். இப்போதைக்கு ஒரு 3.25 ஆண்டுகளாக பொருளாதாரத்தில் சிக்கலும் கடன்கள் சம்பந்தமான மன வருத்தமும் உங்கள் வீட்டுக்குள்ளே உண்டு. அவைகளெல்லாம் தீர்க்கிறதுக்கு கருப்பசாமி பெரிய உழைப்பு கொடுக்கக்கூடிய விஷயத்தை தந்தாலும் அந்த உடல் வலிமையும் மன வலிமையும் இல்லையே. எப்படி உழைச்சி இந்த கடனை தீர்க்க முடியும், எப்படி இந்த ஆசையை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் உள்மனதில் இருக்குது. இருக்கா இல்லையா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். எதிர்பார்க்காம கூரையை பிச்சுக்கிட்டு தெய்வம் நினைச்சா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். என்ன உண்மையா இல்லையா? அதை மாதிரி எதிர்பாராத பண உதவி உனக்கு கிடைக்கும், கடன்கள் தீரும். அதில் உனக்கு ஜெயிக்கக்கூடிய சக்தியை தந்திருக்கண்டாம். வாங்கிக்கா, பெற்றுக்கா, ஜெயிச்சு வாப்பா. நல்லா இருப்பாங்களே, நல்லா இரு, வயிறால சாப்பிடுங்க. அடுத்த பட்டுக்கோட்டை. சிங்களத்தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுருத்தி விதி குவிப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுதனில் பயிர் செய்குவோம். இது என்ன பாட்டு? இது தேசிய 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 பாடல்கள். பாரதியார் எழுதிய தேசபக்தி பாடல்கள். அவர் என்ன எழுதினார்? சிங்களத்தீவினுக்கு ஒரு பாலம் வைப்போம். சிங்களம்னா எங்கே இருக்குது? இலங்கையில் இருக்குது. நம்முடைய இந்தியாவுக்கு அதுக்கும் ஒரு பாலத்தை போட்டு பாலம் அமைப்போம், அந்த சேதுவை மேடுருத்தி வீதி குவிப்போம். அதில் என்ன செய்வோம்? விவசாயம் பண்ணுவோம். வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் இந்த மையத்து நாடுகளிலே பயிர் செய்வோம். எங்களுக்குள்ளே எந்த பிரிவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் பாரதியார். அதை ஏன் இவருக்கு நான் சொல்லணும்? இவருக்கு இலங்கையில் சொந்தம் இருக்குன்னு அர்த்தம். அதான் உண்மை. காலில் விட்டு வரலாம். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையும் மனநிலையும் உடல்நிலையும் சரியில்லையப்பா. அதில் எந்த பாதிப்பும் வராது. நான் தெளிவாக எந்திக்க சொல்லி வாழ வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? மூத்த பொண்ணுடைய விதி அமைப்பு கொஞ்சம் சரியில்லை. பிள்ளையினுடைய சக்தியை வச்சு நான் வாழ வச்சு தரேன். இனி ஆபத்தே கிடையாது. சந்தோஷமாக இருக்கலாம். மகா சக்தியாக இருக்கு. நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு வாப்பா. பேரா ஊரணி, பேரா ஊரணி. ஹாய், அங்கே கால் விட்டு வா. 1 2 3 4 5 6 7 இன்னொரு தடவை கால் விட்டு வா. உங்கள் ஊருக்குள்ள மெயின் சாரில் ஒரு 7 கடை திமுக கடையாக இருக்க. அது என்ன கடை? வரிசையாக ஒரு கடை சும்மா காம்பவுண்டாக கட்டி போட்டிருக்காங்க. என்ன இடது புறத்தில் கட்டியிருக்கலாம். திமுக கொடியெல்லாம் இருக்குது. கால் வந்துட்டு வர. நீங்கள் கால் விட மாட்டீங்களோ? வணக்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? ஒரு டீ வாங்கி தரடா யாராவது. சும்மா எத்தனை பேர் இருக்கிய? ஒரு டீ கொடுறா மாதிரிப்பா. சுவாமியே. என்னப்பா வேணும் உனக்கு? 5 வருஷமா நீ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க. 1 2 3 4 5 வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், உன் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் உன் கூட பிறந்தவங்களால உனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இதுவரை பார்த்தேன், உன் பையனுடைய கிரக அமைப்பை போய் பார்த்தேன். முட்டுக்கு கீழே கரண்ட காலுக்கு மேலே ஒரு தழும்பும் அச்சமும் இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வா. அப்படின்னா அவனுக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்? ஒழுங்காக நடக்கும். எப்படி நடக்கும்? அவன் ஒரு பொம்பளையை தூக்கிட்டு வந்துடுவானா அல்லது பொண்ணை தூக்கிட்டு வருவானாங்கிறது இப்போ பிரச்சனை இருக்குது. அதுதான் மேட்ரு. ஏற்கனவே உன் பையனுக்கு ஒரு சில நட்புகளால் கொஞ்சம் மன வருத்தங்களும் குழப்பமும் நடந்திருக்கு. அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். அவனுடைய அமைப்புப்படி தாயாருடைய ஆரோக்கியத்தில் குறை இருக்கும், மார்பு முதுகு சம்பந்தமான வலி இருக்கும், மூச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. அதுதான் இருக்கும். 2 1 முறை கால் வந்துட்டு வாங்க. முருகா
கஷ்டமா வரலாம். சங்கத்தமிழ் வரலாம். பொந்துக்குள்ள போகுது. எங்கே போகுது? உன் பையன் அடிக்கடி பக்கத்து வெளியூர்களெல்லாம் சுற்றுறானே, எங்கேயா போகிறான்? எங்கே போகிறான்னு தெரியுது. எங்கேயும் போய் மாட்டிக்கிட கூடாதுங்கிறது நான் சூட்சமாக சொல்கிறது. நீ புரியாமல் என்கிட்ட ஆமாச்சாமி போட்டுக்கிட்டு இருக்க. பிள்ளையை காப்பாற்றி தாரேன், புரியுதா? வரக்கூடிய கார்த்திகை மாதத்துக்கு உட்பட கல்யாணத்தை நிர்ணயம் பண்ணி அவனை வாழ வச்சு தாரேன். வேறு என்னப்பா வேணும்? வேலையும் கல்யாணம் தான். அடிக்கடி மாங்காய் வாங்கி கொடுக்காயா ஒரு ஆளுக்கு? காலைல விட்டு வாயா. அப்பா புளிக்குப்பா. சாய் எனக்கு புளிக்கு, அவங்களுக்கு திங்கிறவங்களுக்கு இனிக்கி. புரிஞ்சா புரிஞ்சுக்காங்க, புரியாட்ட விட்டுருங்க. பையனை சீர்திருத்தி வெற்றியாக வாழ வச்சு தாரேன். கார்த்திகைக்குள்ளே கல்யாணம் நடக்கும். உன் தொழிலும் நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருப்பான். வேறு என்ன வேணும்? 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ. போடு. நம்பர் 1. முருகா முருகா. முருகன் இருக்கும் இடம் எங்கே? பழனிமலை அடிவாரம். பழனிமலை எல்லாம் எங்கே இருக்காங்க? பழனிமலை பகுதி. பழனி அண்ணே. பழனிமலை பகுதி அடிவாரம்னு நான் சொல்லிட்டோம்ல. பழனி எல்லை. பழனி எல்லை. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன, இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கு, மங்காத சீரகத்தை தந்தீரேன் ஏரகத்து செட்டியாரே, வேண்டேன் பெரும் காயம். என்ன சாமி மசால் சம்பந்தமான பொருளாக சொல்லுது? வெங்காயம்ங்கிறாரு, வெங்காயம்ங்கிறாரு, வெந்தயம்ங்கிறாரு, சீரகம்ங்கிறாரு, கொத்தமல்லிங்கிறாரு. அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் உண்மை அதுவல்ல. வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்ன. இந்த வெறும் உடம்பு உயிரை விட்டு போய் பிணமாக போயாச்சுன்னா அடுத்து நடக்க போகிறது என்ன? சுக்கா உணர்ந்த பிறகு ஒன்றும் நடக்காது. அதான் வெங்காயம் சுக்கானால் வெந்த அயத்தால் ஆவதன். அயம்னா சாம்பல். சாம்பலா போன பிறகு என்ன நடக்க போகுது? ஒன்றுமே இல்லை. அடுத்து சொல்லுதான், இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை. அதை யார் சுமந்து வச்சுக்கிட்டு போகிறா? உயிர் இருக்கும்போது உடம்பை தாங்குவாங்க, அதுக்கங்கிட்டு யாருமே தாங்க மாட்டாங்க. இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை, மங்காத சீரகத்தை தந்தீரேன். அதனால் இருக்கும்போதே நல்ல மனசையும் நல்ல எண்ணத்தையும் நல்ல ஆத்மாவையும் தந்துட்டீர்னா வேண்டேன் பெருங்காயம். இந்த உடம்பை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஆத்மாவை பற்றி தான் கவலைப்படுவோம். முருகா, ஏரகத்தின் மேல் இருக்கும் செட்டியாரனா ஏரகத்தை அதிபதியாக ஆட்சி செய்கின்ற எம்பெருமான் முருகவேளே அப்படின்னு சொல்லுதார். காலமேகப்புலவர், சிலேடை காலமேகப்புலவர் இரட்டுற மொழிதல். ஒரு பக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்கும். அப்படியா? சரி, கரெக்ட், ஓகே. மகனின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார் இருக்கா? வாங்க. முருகனா சுப்பிரமணியனாடா? நீ விளக்கம் தெரியாது கிடையாது, அதான் விளக்கம் தெரியலன்னு சொன்னாங்க. என்னையா பிள்ளை வரலாம். கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? வாங்க. இது யார் இந்த பையன்? என்ன வேணும் அவருக்கு? கல்யாணம் முடிச்சிட்டாரா? முருகனா சுப்பிரமணியனான்னு கேட்டேன். என்ன அர்த்தம்? முருகப்பெருமானுக்கு கல்யாணம் கிடையாது, ஆனால் சுப்பிரமணியனுக்கு கல்யாணம் உண்டு. இவனுடைய எதிர்காலம் சுப்பிரமணியனாக இருப்பானா முருகப்பெருமானா இருப்பானா? கல்யாண வாழ்க்கை நடந்து என் பிள்ளை ஐஸ்வர்யமாக இருப்பானா அல்லது மனக்குறைகளோடவே பிரச்சனை வந்து சேர்ந்துருமாங்கிற பயம் உங்கள் உள்ளத்தில். ஏதேனும் நான் ஒரு பாட்டை சொல்லிட்டேன், இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை அப்படின்னு நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அதுக்கு உள்ள ஒரு அர்த்தம் இருந்துச்சு. என் பிள்ளையினுடைய மனோநிலைகள் உலகத்தில் வாழ்க்கையை வெறுத்து நடப்பது போலும், மனக்குறைகள் உள்ளது போலும், சில சமயத்தில் மரணத்தை நாடுகின்ற குணம் உடையது போலும் நமக்கு காட்சி அளித்து கொண்டிருக்கின்றன.
ஆகையினால் அப்படி ஒரு ஆபத்து நடந்து விடுமோ என்ற ஒரு பயமும் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. உண்மையா இல்லையா? கால் விட்டுவாங்க. அதுக்கு தான் அந்த செய்யுளை சொன்னேன். புரிகின்றதா சுப்பிரமணியா? வரலாம், பக்கத்தில் வாப்பா. உன் பேர் என்னடா? சில சமயத்தில் தொண்டையும் கழுத்தும் நெரிக்கிறது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தோன்றும். சாப்பிட்றது கூட அவர் நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட மாட்டார். புரியுதா? இரவில் சரியாக தூக்கம் வராத மனக்குறைகள் குழப்பங்கள் இருக்கும். சில சமயத்தில் அப்படி டென்ஷனில் உடம்புலாம் கிட்டு சாமி வந்த மாதிரி நட்டுக்கும். நிலமெல்லாம் இருக்கும். இது செய்வன கோளாறா, இயற்கையின் தவிப்பா, அல்லது மன ரீதியான பாதிப்பா, அல்லது ஏதும் அப்செட் ஆகி மைண்டில் கோளாறா, அப்படி இல்லைனா வேறு எதுவும் ஆவிகள் வந்து பிடித்து என் பிள்ளையினுடைய மனதை தாக்குகிறதா என்ற பல்வேறு குழப்பமான உணர்வுகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும். கால் வந்துட்டு நஞ்சினை உண்டவர் போல் நாளுக்கு நாள் மெலிந்து தஞ்சமென உனை நினைந்தேன் கிருஷ்ணா. மீராபாய் பாடல். ஸ்லோ பாய்சனை சாப்பிட்டவங்க மெல்ல மெல்ல உடம்பு என்ன செய்யும்? அழிஞ்சுக்கிட்டே போகும். அதைத்தான் அன்னைக்கே சொல்லிட்டான் மீராபாயுடைய பாடல்ல. நஞ்சினை உண்டவர் போல் நாளுக்கு நாள் மெலிந்து தஞ்சம் என்று உனை காணேன் தவித்தேன் கண்ணா. உன்னையவே நினைத்து நீ கிடைக்கவில்லை, உன்னை காண முடியவில்லை என்று என் மேனி எல்லாம் குறைந்து விட்டதே அப்பா என்று மீராபாய் கண்ணனை நோக்கி பாடினாள். அதை போல இவனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் ஒரு வகையான தாட், ஒரு சிந்தனை உள்ளத்துக்குள்ளே தோன்றி தன்னுடைய மேனியும் தன்னுடைய கண்களும் உடலும் அப்படி மெலிந்து குறைந்து அப்படி வாட்டம் மிகுந்த மகனாக மாறிவிட்டான். இப்பொழுது அவனுடைய தலையில் அக்னி சுவாலையாக வெட்டியிருக்கும். இவைகளையெல்லாம் தனித்து உன் பிள்ளையை சீராக்கி தந்தால் போதுமல்லவா? ஒன்று போல கால் நிறுத்து வாங்குவோம். மீராபாய் பாட்டு நீ கேட்டிருக்கியாடா தம்பி? உங்கள் வீட்டு பக்கத்தில் காளியாத்தா வராளா? எங்கே இருக்காடா? பத்திரகாளியம்மாளா காளியம்மாளா இருக்காளா? வா, உனக்கு அடுத்த உரி உனக்குத்தான். என்ன வேணும்? இவனை சரியாக்கி ஜெயிச்சு தந்தா போதும்லாப்பா. இந்தா 3 முறை என்னைய பாரு, 3:30 மணிக்கும் பாரு, 3 முறையும் பார், 3:30 மணிக்கும் பார். இந்தா வெற்றி உண்டு, சக்தியே உண்டு, புண்ணியம் உண்டு மகனே. இந்த கனியை உன் பிள்ளைக்கு கொடு, இந்த கனியை வீட்டில் வைத்து கும்பிடு. சக்தி. வாடா தம்பி வா. உற்றார் உறவினர் என்று சத்தேனும் மகிழ்ந்திருத்தல் வேண்டா. உற்றார் உறவினர் எல்லாம் உடன் பிறந்தே கொல்லும் வியாதிகள். வாங்க, உன் கூட பிறந்தவங்களாம் எங்கே இருக்காங்க? எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை? அப்படியா? ஒரு பொம்பளைக்கு உன் மேலே பாசம் இருக்கா? சந்தோஷம். உன் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அப்படியா? யாராலும் எந்த பலனும் இல்லாத மக்கள் நீங்கள். 3 ஆண்டு காலங்களாக கடன்களாலும் மனவேதனையாலும் சுழன்று கொண்டிருக்கும் செல்வ மக்கள் நீங்கள். உண்மையா இல்லையா? குடியிருக்கும் இடம் நமக்கு சரியாக இருக்குமா சரியாக இருக்காதா? ஏதோ ஒரு சக்தி எங்கள் குடும்பத்தை ஆட்டி படைக்கி கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் மனசுக்கு புரியுது, அதில் ரிலீவ் பண்ண முடியலையே என்ற வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. காலை விட்டு வாங்கோ. இந்த சப்ஜெக்டே ஒரு பெரிய விஷயம். வாங்கப்பா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னா, உற்றார் உறவினர்கள் எல்லாம் சட்டேனும் விலகாத சாகச பேய்கள்னு உங்களுக்கு மட்டும் சொல்லிட்டேன். உன் உடம்புல ஒரு தெய்வத்தினுடைய சக்தி ஒட்டும். என்ன செய்யும்? ஒட்டும். இதுக்கு முன்னால் சாமி வந்திருக்கா? என்ன சாமி? பட்டார். ஆமாம். இப்போ அது வரலையே, என்ன காரணம்? அதுக்குத்தான் நான் ஒரு ரகசியத்தையே கண்டுபிடிக்க போகிறேன். புரிகிறதா உனக்கு? அந்த தெய்வத்தை 3.25 ஆண்டுகளாக உங்கள் பக்கத்தில் முழுமைப்படுத்தாமல் தடை செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு உனக்கு முதுகு, தண்டுவடம், கழுத்து சம்பந்தமான வலிவேதனைகள் தோன்றியிருக்கும். நடந்ததா?
இப்போதைக்கு கடன்களாலும் எந்த தொழில் பார்க்க போனாலும் நம்ம காலை யாரோ கட்டி போட்டுப்பதாக